அட நியாயமார்களே, தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சாவா? இப்போதைக்கு தமிழ்நாட்டின் ஹீரோவே கஞ்சாதான் சார். முன்பெல்லாம் புகைப்பழத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தோம், பின்பு மதுவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தோம். இப்பொழுது கஞ்சா, அபின், இன்னும் பல பெயர் தெரியாத போதைப் பொருளுக்காக போராட வைத்ததுதான் உங்கள் இத்தனை ஆண்டுகால திராவிட வளர்ச்சியின் சாதனை. எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றவாளி போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கல்யாண வீடு முதல் கருமாதி வீடு வரைக்கும், பள்ளிக்கூடம் முதல் பணிக்கூடம் வரைக்கும் தமிழ்நாடே போதையின் பாதையில் செல்லும் பொழுது அதை தயாரித்து விற்கிற நீங்கள் போதையின் பாதையில் செல்லாதிருங்கள் என்பது எங்களை போன்றோருக்கு பாரதி சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது. சொல்லடி சிவசக்தி, சுடர்மிகு அறிவுடன் எங்களை ஏன் படைத்தாய் என்ற கேள்விதான். ஒரு பக்கம் தூய்மை பணியாளர் போராட்டம், ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர் போராட்டம், ஒரு பக்கம் செவிலியர் போராட்டம் என திரும்பும் திசையெல்லாம் போராடும் நிலைக்கு தள்ளிய அப்பா ஆட்சி வெறும் காலி டப்பா ஆட்சிதான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.